பார்க்க போகிற டிஷ்ஷோட பேர் யாக்னி புலாவ். யாக்னி புலாவ் அப்படின்னாலே இது மட்டனை குறிக்கும். யாக்னின்னு நார்த் இந்தியனில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. மட்டனை பேஸ் பண்ணி பண்ணுவாங்க. நம்ம ஜென்ரலாக மட்டனில் வந்து பிரியாணி இல்லை மசாலா அது மாதிரி பண்ணி பார்க்கணும். இது வந்து நம்ம ஒரு யாக்னி புலாவ் அப்படின்ற பேரில் மசாலா நிறைய இல்லாமல் சிம்பிளாக மட்டன் போட்டு குழந்தைங்கள்லேருந்து வயசானவங்க வரைக்கும் இது ரொம்ப விரும்பி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஸ்டைலில் வரும். இது வந்து அரோமா வந்து பிரியாணி மாதிரியே இருக்கும், ஆனால் பிரியாணி கிடையாது. இதில் முக்கியமாக தக்காளி போட மாட்டோம், அதனால தான் நம்ம இதை புலாவ் அப்படின்றோம். இதை வந்து நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்றத பார்த்துட்டு வருவோம். மட்டன் கியூப்ஸ், ஹோல் கரம் மசாலா, ஸ்லைஸ்ட் ஆனியன் 150 கிராம், ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், பச்சை மிளகாய், சாப் கொரியாண்டர் லீவ்ஸ் அரைக்கட்டு, பால் 150 மில்லி, நெய் 50 கிராம், எலுமிச்சம்பழம் 2 நம்பர், ரோஸ் வாட்டர், பாஸ்மதி ரைஸ் 250 கிராம், சமையல் எண்ணெய் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ நீங்கள் வாங்க நம்ம இது யாக்னி புலாவ் அப்படின்ற ஐட்டத்தை எப்படி செய்யறது அப்படின்றத பார்ப்போம். நம்ம ஃபஸ்ட்டு கொஞ்சம் எண்ணெய் போட்டுப்போம். இது கூட கொஞ்சம் கீ, இந்த கீ ஆயில் மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான கரம் மசாலா போடுறோம். ஹோல் கரம் மசாலா சொல்லுது பட்டை, லவங்கம், ஏலக்காய், பிரிஞ்சி இலை. இது போட்டு இந்த சூடாகி வந்ததுக்கப்புறம் நம்ம ஆனியன் போடுவோம். ஸ்லைஸ்ட் ஆனியன், ஸ்லைஸ் ஆனியன் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து இந்த ஆயிலில் வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்கணும், கோல்டன் கலராக. இதுக்கு நம்ம காரம் பார்த்தீங்கன்னா வெறும் பச்சை மிளகா தான் போட போகிறோம். அதில் சில்லி பவுடர் அதெல்லாம் வராததுனால இந்த பச்சை மிளகாவில் தான் காரம். அதனால் இந்த வெங்காயத்தோடு சேர்த்து போட்டிங்கன்னா அந்த காரம் நல்லா இறங்கி வரும். இது நம்ம கோல்டன் ப்ரௌனாக வதக்குவோம். வெங்காயம் இப்போது கோல்டன் கலராக பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ நம்ம அடுத்தது ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுவோம். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு வதக்கணும். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வதக்கிட்டு இதில் நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க. புதினா, கொத்தமல்லி, அடுத்தது இதில் மட்டன். இப்போ நம்ம மட்டன் போட்டோம். மட்டனை போட்டு இந்த மசாலாவோட சேர்த்து குக் பண்ணுறோம். இப்படி நம்ம குக் பண்ணிகிட்டு இருக்கும்போது மட்டன் வந்து ஒரு பாதி அளவு குக் ஆகிடும். குக் ஆனதுக்கப்புறம் நம்ம இதில் அந்த அரிசியை போட்டு தம் ஸ்டைலில் குக் பண்ணி எடுப்போம். இப்போ மட்டனோட ஃப்ளேவர், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்ந்து நல்லா வந்திருக்கு. மட்டன் வதங்கிட்டுருக்கு. வதங்கி இதில் ஒரு மட்டன் குக்காகி ஒரு ஆஃப் டன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த அரிசியை போட்டு இது எப்படி டம் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ அரிசியை நம்ம போட்டுட்ருக்கோம். அரிசி இதில் போட்டு இந்த மட்டனோட சேர்த்து நம்ம கலக்கி எடுக்கிறோம். கலக்கட்டினா இந்த மசாலா, இந்த மட்டன் ஜூஸு, இந்த பச்சை மிளகாவோட காரம் எல்லாம் இந்த ரைஸோடு வரும். இப்போ நம்ம இதை தம் பண்ண போகிறோம். பால் ஊற்றுவோம். இந்த பால் ஊற்றினா இந்த டேஸ்ட்டு அதே டைமில் இதோட ஃப்ளேவர் நல்லா ரிச்சாக வரும். பாருங்கள், சொன்ன மாதிரி இது தம் அப்படி இந்த மட்டனோடு இந்த புலாவ் இதோடு சேர்த்து தம் பண்ணி அப்படியே இறக்க போகிறோம். இப்போ இதில் தேவையான அளவு கொஞ்சம் கீ போடணும். நம்ம இந்த கீ போடுறதுனால இப்போது இந்த ரைஸ் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். இப்போ நம்ம இதில் பால் போட்டோம். பார்த்தீங்க, இந்த பால் நம்ம ஊற்றும்போது இந்த தண்ணி லெவல் வந்து இந்த பால் எவ்வளோ நம்ம ஊற்றிருக்கோமோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணியை வந்து நம்ம குறைச்சி ஊற்றிக்கணும். இப்போ இந்த பால் போட்டு குக் பண்ணுறது ரிச்சாக வரும், அதே டைமில் டேஸ்ட் இருக்கும், ஃப்ளேவர் டெவலப் ஆகும். அது இல்லாமல் இதோட பிரைட்னஸ் ஒயிட் கலரை கொடுக்கும். இப்போ நம்ம இந்த அரிசி போட்டு குக்காய் வந்துட்டுருக்குது. இப்போ நம்ம இதுக்கு தேவையான தண்ணி ஊற்றுவோம். 1க்கு 2 தண்ணின்னு தெரியும்.
தண்ணியை ஊற்றுறோம். லைட்டாக ஷேக் பண்ணி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி வச்சுட்டு தண்ணி இப்போ போதும். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். இப்போ இதை நம்ம ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் ஸ்லோ ஃபயரில் வச்சு மூடி போட்டு இதுக்காக வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த யாக்னி புலாவ் இப்போ தண்ணி ஊற்றி ரெடி பண்ணி வச்சுருப்போம், தம்முக்கு ரெடியாக இருக்குது. இது இப்போ கொதிச்சு வந்துருச்சு. கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இதை நம்ம மூடி வச்சு ஸ்லோ ஃபயரில் தம் பண்ணி எடுக்கணும். இது வந்து எப்படியும் ஒரு 15 மினிட்ஸ் ஆகும். தண்ணியில் வற்றி இந்த மட்டன் ரைஸ் எல்லாம் வந்து சாஃப்டாக வரும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். இப்போ யாக்னி புலாவ் நம்ம தம்மில் போட்டிருந்தோம். 15 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம புலாவ் ரெடி ஆகிடுச்சு. இது நம்ம தண்ணியெலாம் கரெக்டாக அப்சார்ப்ஷன் மெத்தடில் குக் ஆகிடுச்சான்னு ஒரு சின்ன கிண்டி பார்ப்போம். நல்லா வந்திருக்கு. மட்டன் நல்லா சாஃப்டாக இருக்குது. நல்ல ஃப்ளேவர் வருது. மட்டனும் சாஃப்டாக குக் ஆகிடுச்சு. ரைஸும் உங்களுக்கு குக் ஆகி வந்திருக்கு. இப்போ நம்ம இதோட பிளேட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். பாருங்கள், இந்த மட்டனும் சாஃப்டாக வந்திருக்கு. அதே மாதிரி ரைஸும் தனித்தனியாக வந்திருக்கு. இப்போ நம்ம இதை எப்படி பிளேட்டிங் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். மட்டன் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. அது நம்ம பிளேட்டிங் பண்ணணும்னு சொல்லுது. நீங்கள் பிளேட்டிங் பண்ண பிளேட்டில் தான் போடணும்னு அவசியம் இல்லை. இந்த கறி அந்த டிஷ்ஷை பொறுத்து அது வந்து நம்ம போடுற டிஷ்ஷு வந்து மாறும். நம்ம இது புலாவ் அப்படின்றதுனால நம்ம போர்டில் தான் ப்ரெசென்ட் பண்ணுவோம். பாருங்கள், இப்போ அருமையாக வந்திருக்கு. இது மேலே நம்ம கார்னிஷ்னு சொல்லியிருந்தோம். நம்ம பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக ப்ரௌன் ஆனியன் இது மாதிரி கொஞ்சம் பரவலாக போட்டுட்டு சாப் கொத்தமல்லி, ஒரு ஸ்லிட் க்ரீன் சில்லி அழகாக கலர்ஃபுல்லாக வரும். அதில் ஒரு டொமேட்டோ ஒரு சின்ன கட்டிங் மாதிரி பழைய விட வச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும்.